ஹாய், வணக்கம், வெல்கம் அவர் நெட்வொர்க் பண்ணேன். இன்றைக்கி நம்ம செல்ல என்ன பார்க்க மாட்டோம்னா, ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். நான் இவ்வளோ நாள் வேலை இல்லைன்னு 2 வீடியோலையா 3 வீடியோவில் என்னமோ சொல்லியிருப்பேன் வேலை இல்லைன்னு. இன்றைக்கி வந்து ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நான் போய் ஒரு ஷாப்பில், அதாவது ஷாப்பில் வந்து ஒரு ஜாப்புக்காக சொல்லியிருந்தாங்க. அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அதாவது நாளையிலேருந்து இன்றைக்கே ஜாயின் பண்ண சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி முடியாது, நாளையிலேருந்து வரேன்ட்டு வந்துட்டேன். போனதே 11 மணி. அதனால் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு நாளையிலேருந்து வந்துடுறேன் அப்படின்ட்டு. டைமிங் பார்த்திங்கன்னா 10:30லேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். இதை வந்து ஹஸ்பண்டுக்கிட்டே சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு சரி பார்த்துக்கலாம், ஏன்னா அவரும் வீட்டில் தானே இருக்கிறாரு, இங்கே தான் வேலைக்கு போகிறாரு, போயிட்டு வந்துட்டு அவரும் பிள்ளைங்களை பார்த்துப்பாரு, அதுங்கிட்டே நானும் வந்துடுவேன். இப்போ 2 பேரும் பேசிக்கிட்டோம். 2 பேரும் பேசிட்டு சரி நீ இப்போ நாளையிலேருந்து நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே தான் வேலைக்கு போயிட்டு ஈரோட்டில் இருக்கோம். நாங்கள் வந்து ஈரோட்டில் இருக்கோம். யாராவது ஈரோட்டில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறான்னு உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன். காலைல பாப்பாங்களாம் போயிட்டாங்க, ஸ்கூல் போயிட்டாங்க. பாப்பாவுக்கு 2 பேருக்குமே எக்ஸாம் நடக்குது டைமு. வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்குது. அப்புறம் 10 டேஸ் லீவ் விட்டுருவாங்க. பாப்பா சின்ன பொண்ணு வந்து காலையிலேயே போயிடுவா. பெரிய பொண்ணு வந்து மதியானமாக தான் போகிறா. மதியானம் தான் அவங்கள வந்து எக்ஸாம். அதனால் மதியானம் 1:15லேருந்து 3:15 வரைக்கும் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3:15லேருந்து 3:15 வரைக்கும் போவாங்க. அப்புறம் வந்துடுவாங்க. சின்ன பொண்ணு வந்து காலைல 8 மணிக்கு போயிடுவாங்க, சாயந்தரம் 4 மணிக்கு தான் வருவாங்க. அப்புறம் அவங்க 2 பேருமே ஏற்கனவே விட்டுட்டு வேலைக்கு போன பழக்கம் இருக்கிறதுனால அவங்க 2 பேருமே வந்தால் சமத்தா வீட்டில் இருந்துக்குவாங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதோ நாங்கள் கூட இருக்கும்போது மட்டும்தான் 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. நாங்கள் வந்து வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டையே போட்டு மாட்டாங்க. 2 பேரும் அவ்வளோ அழகாக பார்த்துக்குவாங்க. என்ன அதை நாம் இருந்தால் மட்டும் தான் 2 பேரும் எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்கன்னே தெரியாது, அப்படி சண்டை போட்டுக்குவாங்க. அப்படி என்ன சொல்கிறது, இந்த குட் நியூஸ் சொல்லலான்னு வந்தேன், இங்கே சொல்லிட்டேன். சரி, நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புதுசாக நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாருமே வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்குறதில்ல, புதுசாக பாருங்கள். ஏதோ தப்போ தவறோ எதாக இருந்தாலும் கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் அதை சரி பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பை.